ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி. இன்றைக்கி மார்னிங் என் ஹஸ்பண்ட் இப்போ தான் போய் பட்டாசு வாங்கவே கிளம்பிட்டுருக்காரு. என் பையனும் கூட வருவான்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னே போய் காரில் ஏறிக்கிட்டான். இப்போ அவங்கள தான் வெளியே கூட்டிகிட்ருக்காரு. எங்கே போகிறீங்க? சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வாவ். அர்ஷன் எங்கே போகிறீங்க நீங்கள்? என் குட்டி பையனை தூங்க வச்சுட்டு போகலாம் வெளியேன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தூங்கினார் விளையாடிட்டு. ஈவினிங் போல் 2 பேரும் எழுந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் மத்தாப்பெலாம் கொளுத்தி காட்டிகிட்டு இருந்தார். நைட் ஆகிடுச்சு, மத்தாப்பெலாம் கொளுத்தி காட்டுன்னு சொன்னீங்க, இன்னும் எதுவும் பண்ணலைன்னு கேட்கவே அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் டைமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பொரி தருவா பொரி ஓடுறாங்க 2 பேரும். பின்னாடியே வரான் அவன் பையன். சாவி எங்கன்னா போட்டுருப்பான். தாத்தா வைக்கிறாங்க பர்றா. தாத்தா அதுக்கே பயப்படுத்துறா. நல்லபடியாக வச்சுச்சுன்னா போதுமே. ரச்சன் மேலே இவ்வளோ ஆகிட்டு போய் பிரச்சனை பரா அம்மையா அவரு அர்ஷன் பார்த்திங்கன்னா திடீர்னு பட்டாசு நான் வெடிச்சு அவன்னு சொல்லிட்டான். ஸோ அவங்க அப்பா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கூட எங்கள் மாமாவும் போயிட்டுருக்காரு. சரி சேஃப்டியாக பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தேவையில்லாத பட்டாசு, வெடித்த பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிவிட்டு உடனே அவங்க தாத்தா கூட வெடிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். அங்கே போயிட்டு அப்புறம் அவர் பிடிச்சி வெடிச்சிட்ருக்காரு ஒரு வழியாக. ஆனால் வெடிச்சிட்டாங்க. சரி குழந்தன்றதால தெரியல, ஆசைப்படுது, சேஃப்டியாகவும் வெடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே நின்றுட்டாங்க. வச்சுட்டு வந்துட்டான். அவனுக்கு அது ஒரு ஆசை பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நைட்டு வெடிலாம் வெடிக்கிறது என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் நான் என் குட்டி பையனை கூடவே வச்சிட்ருக்கிறதால அவரை விட்டுட்டு வந்தால் அவர் ரொம்ப அழுவார்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு பட்டாசு வெடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்குறதுக்கு வேணால் இன்ட்ரெஸ்ட். அது வெடிக்கிறது யார் வெடித்தா என்ன, பற்ற மட்டும்தானே வைக்க போகிறாங்க, நீங்களே வச்சுட்டு வாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து என் குட்டி பையனை வச்சிட்ருந்தேன். சரி பசங்களுக்காக தான் இந்த தீபாவளி செலிப்ரேஷன்லாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றாச்சும் வெடியாமோ அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். சரி அவர் ஆசைக்காச்சும் ஒன்றாச்சும் பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் வண்டி வருது. சரி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ஒரு வழியாக ஏதோ ஒன்றே ஒன்றாச்சும் நான் வெடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. என்னது இது? பீகாக் மணி பண்றா. இப்போதான் கலர் நல்லா தெரிஞ்சு. சாச்சு சுத்தி வர்ற வேகம் சுத்துறா. அப்புறம்
அப்புறம் எங்கள் அத்தையை கூப்பிட்டு மற்ற பச்சை சுத்துங்கத்தன்னவே வந்திருக்காங்க. அர்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே சித்தாவா துத்தாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சரி அப்படி சொல்லிட்டு அவங்க துத்தா வராங்க. இங்க பாருமா அவன் இங்க புச்சிச்சு இல்ல முடியும்